பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தலில் 47 வேட்பாளர்கள் போட்டியிடுவது தற்பொழுது உறுதியாகி இருக்கின்றது. வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் இன்று மாலை 3 மணியுடன் சற்று நேரத்திற்கு முன்பாக முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் 8 வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். இந்த ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. அதற்கு பிறகு 18ஆம் தேதி வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெற்றது. அந்த பரிசீலனையில் 55 வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருந்தன. மேலும் வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கு இன்று மாலை 3 மணி வரைக்கும் கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை 11 மணி முதல் 3 மணி வரைக்கும் தேர்தல் நடத்தும் அலுவலர் தனது அறையிலேயே காத்திருந்தார். வேட்புமனுவை திரும்ப பெற வரக்கூடிய வேட்பாளர்கள் அதற்கான படிவங்களை பூர்த்தி செய்து வழங்குவதற்கான அந்த ஏற்பாடுகள் நடைமுறைகள் செய்யப்பட்டிருந்தன. இதன்படி காலை சரியாக 11 மணிக்கு முதல் வேட்பாளராக இந்த அதிமுக பிரமுகர் செந்தில் முருகன் தனது வேட்புமனுவை வாபஸ் பெற்றார். அதனைத் தொடர்ந்து ஒரு 7 சுயேட்சைகள் என மொத்தம் 8 பேர் இன்று மட்டும் தங்களுடைய வேட்புமனுக்களை திரும்ப பெற்றிருக்கிறார்கள். இதன் மூலமாக மொத்தமாக பரிசீலனையில் ஏற்கப்பட்டிருந்த 55 வேட்பாளர்களில் 8 பேர் தங்களது மனுவை வாபஸ் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது 47 பேர் இந்த தேர்தலில் போட்டியிடுவது உறுதியாகி இருக்கின்றது.